அபிஷேகம் செய்த பின்னே ஆரத்தி காண்பிக்கும் தாயே இளநீர் போலே இளமை கொண்டு எங்கள் வாழ்க்கை முன்னாடி எடுத்துட்டா நிக்கிறது நீங்க ஒரு குங்குமம் போட்டு வைங்க. தஞ்சம் என்று தாழ்வன் என்று தாயே உனக்கு மஞ்சளினால் அபிஷேகம் மக்களது மத்தியிலே குறைகள் சிற்பமாக தாயே உனக்கு இங்கு மஞ்சளால் அபிஷேகம் உந்தனுக்கு மஞ்சளால் அபிஷேகம் மஞ்சளால் அபிஷேகம் குங்குமக்காரி அடி உனக்கு குங்கும அபிஷேகம் குங்குமக்காரி அடி உனக்கு இந்த குங்கும அபிஷேகம் மங்களம் தந்திடமாயவளே உனக்கு குங்கும அபிஷேகம் என் வினையை தீர்ப்பவளே ஏகாந்த வள்ளி உந்தனுக்கு குங்கும அபிஷேகம் எங்கள் குல மதுவை காத்திடவே குங்கும அபிஷேகம். தாயே தயாவரிய கருணை மனோகரிய குங்கும அபிஷேகம் செய்தம்மா தொழுதோ குறையத்தனையும் நீக்கிட நிற்கும் தேவியே உனக்கு இங்கு விபூதி அபிஷேகம் வித்தகிய சத்தியத்தின் மறுவடிவே உந்தனுக்கு விபூதி அபிஷேகம் வேதனைகள் தீர்த்து வைக்கும் தேவியே உந்தனுக்கு விபூதி அபிஷேகம். என்னென்று நான் உரைப்பேன் என் குறையை நீ அறிவ நித்தமும் எனக்கருள தாய் உனக்கு இங்கே சந்தனத்தால் அபிஷேகம் உன் திருமேனி ஆனந்தம் பெற்றிட பன்னீர் கலந்து தாய் உனக்கு சந்தன அபிஷேகம் சங்கடத்தை போக்க வேண்டி சத்தியத்தின் மறுவடிவே தாயே உனக்கு இங்கு சந்தன அபிஷேகம் இதையெல்லாம் தீர்த்தருள் வித்தகத்திருவே உனக்கு சந்தன அபிஷேகம் செய்து ஆராதனை செய்கின்றோம். யாதேவி சர்வபூதேஷு மாத்ருவேன சம்ஸ்கிதா நமஸ்தஸ்தை 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 நமோ நமக. இதுக்கு பேர் கலச தீர்த்த அபிஷேகம் சொர்ணாபிஷேகம் சொல்லுவாங்க. கடைசியா எல்லாத்தையும் போது பல தீர்த்தங்களை கலந்து பூஜை பண்ண சொர்ணாபிஷேகம் அப்படியே எடுத்துக்கோங்க. அதில் மொத்தம் தண்ணி கொஞ்சம் கால் வச்சு நீங்கள் எடுத்தும் போது நிறுத்திக்கோங்க. தேங்காய் கையில் பிடிச்சின்னு ஊற்றணும். தேங்காய் மாயிலை எல்லாம் தண்ணியும் சேர்ந்து அம்பாள் மேலே போடணும். இல்லை அப்படியே கலசுக்கல்ல தேங்காயை வச்சுன்னு அப்படியே கவருங்க. அப்படி கவருங்க. தேங்காய் விடக்கூடாது. நல்லா ஊற்றிட்டு இப்போ தேங்காயை கையில் எடுங்க. ஒரு மாங்கொத்து எடுங்க. எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். இன்னும் பாதி இருந்து நிறைய இருக்கா கால். இப்போ அதை எடுத்து மேலே தெளிச்சு உங்கள் மேலே தெளிச்சுக்கோங்க. அது மேலே தெளி